அனைவருக்கும் வணக்கம் மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 21/3/2025 ஆகிறது. மாலை சரியாக 6 மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மேற்கு மாவட்டங்களில் நாம் அறிவித்தபடியே கனமழை அப்படிங்கிறது தொடங்கி விட்டதுங்க. நம்ம கடந்த சில நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே தான் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், அதாவது இதுவரைக்கும் மழை பெய்யாத அனைத்து இடங்களுக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பெய்யும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம அறிவித்த தேதி வந்து விட்டதுங்க. இன்றைக்கி தேதி 21 ஆச்சு. நம்ம தமிழகத்தில் இன்றைக்கி கிட்டத்தட்ட மழை தொடங்கி விட்டதுன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா டெல்டாவில் மழை தொடங்கியிருக்கிறது. அதாவது பட்டுக்கோட்டையில் மழை தொடங்கியிருக்கு. பட்டுக்கோட்டை, அதே போல் மன்னார்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா மதியம், குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் கனமழைங்க. அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் மேற்கு பகுதினா வல்லம், குறிப்பாக வல்லம், திருக்காட்டுப்பள்ளி, அதே போல் செங்கிப்பட்டி கூட இல்லை, பூதலூர், குறிப்பாக பார்த்திங்கன்னா திருக்காட்டுப்பள்ளி, பூதலூர், திருவையாறு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கனமழை அப்படிங்கிறது மதியம் பிற்பகல் ஒரு 3 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சிறிய மலை மேகம் அந்த கடல் காற்று குளிர்விக்கப்பட்டு தஞ்சாவூர் மாவட்டம் மேற்கே கனமழை பதிவாகி உள்ளது. அது ஒரு சில இடங்கள் மட்டும் தஞ்சாவூர் மாவட்டம் மேற்கே பார்த்திங்கன்னா மழை பதிவானது. அதே போல் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேலேயே ஆலங்குடி, குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆலங்குடி, அறந்தாங்கியில் கனமழை, அறந்தாங்கி, அதே போல் காரைக்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு பகுதியில் காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா கனமழை தொடங்கிருச்சு. அந்த மழை தான் அது அப்படியே நேரம் ஆக அது அப்படி தென் மாவட்டம் நோக்கி நகர்ந்தது. குறிப்பாக நத்தம், மேலூர், அதே போல் இப்போ திண்டுக்கலுக்கும் வேடசந்தூருக்கும் இடப்பட்ட பகுதியில் தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தென் மாவட்டங்கள் நல்ல மழைங்க. தென் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மதியமே மழை தொடங்கியிருக்கு. எங்கன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக மதுரை மாவட்டம் தெற்கு பகுதி, குறிப்பாக அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி, பெரையூர், கயத்தாறு, திருநெல்வேலி மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் இன்றைக்கி கனமழை அப்படிங்கிறது பெஞ்சிருக்கு. குறிப்பாக அருப்புக்கோட்டை, கோவில்பட்டி, சாத்தூர் இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கணும். ஏன்னா ரேடார் படத்தை பார்க்கும்பொழுது தென் மாவட்டம் உள்ளே அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கு அப்படின்னு காட்டுச்சு. எனவே இப்போ கடைநல்லூர், ராஜபாளையம், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தற்பொழுது சூறாவளி காற்றுடன் மணிக்கு 50 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்றுடன் தற்பொழுது தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தற்பொழுது கனமழை கேரளாவில் பெய்யுது. அந்த மழைப்பொழிவு அப்படியே தேனி மாவட்டம், ராஜபாளையம், கடைநல்லூர் வரைக்கும் முன்னேற்றம், இரவு வரக்கூடிய மணி நேரங்களில் முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு கவனமாக இருங்க. வரக்கூடிய மணி நேரத்தில் கடைநல்லூர், ராஜபாளையம், போடிநாயக்கனூர், கொடைக்கானல், பழனி கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே போல் இன்னும் சற்று நேரத்தில் பாலக்காடு மழை தொடங்கியிருக்கு. பாலக்காடில் பார்த்திங்கன்னா மழை தொடங்கிருச்சுங்க. அந்த மழைப்பொழிவு அப்படியே பொள்ளாச்சி, கோயமுத்தூர், திருப்பூர், தாராபுரம், அதே போல் நம்பியூர், சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்று நள்ளிரவு வந்தடையலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக கோயமுத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி இன்னும் சற்று நேரத்தில் கனமழை இப்போ பாலக்காடில் பார்த்திங்கன்னா தொடங்கி விட்டது. அந்த மழை பொழிவு அப்படியே இன்னும் சற்று நேரத்தில் கோயமுத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சியில் காரமடை, அதே போல் உதகமண்டலம், நீலகிரி மாவட்டம் மற்றும் சத்தியமங்கலம், நம்பியூர், திருப்பூர், கோயமுத்தூர் வரக்கூடிய மணி நேரங்களில் மழை படிப்படியாக தொடங்குவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படி. குறிப்பாக கோயமுத்தூரை மையமாக வைத்து கனமழை பல மணி நேரம் நீடிக்கலாம். எனவே இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரம் மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா மேற்கு மாவட்டங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. கோயமுத்தூருக்கு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. அதே போல் கரூர் மாவட்டம், தாராபுரம், அதே போல் ஈரோடு, சேலம் மாவட்டம் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யலாம். ஆனால் சேலம் மாவட்டம் தெற்கு பகுதி, குறிப்பாக கரூர் மாவட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. இன்று இரவு நள்ளிரவு வரைக்கும் கோயமுத்தூர், திருப்பூர், சேலம் தெற்கு பகுதி மற்றும் கரூர் மாவட்டம் வரைக்கும், அதே போல் கண்டிப்பாக உதகமண்டலம், நீலகிரி,
நீலகிரி மாவட்டம் முழுவதுமே இன்றும் சற்று நேரத்தில் கனமழை கண்டிப்பாக பெய்யும். இப்போ நீலகிரியில் பார்த்தீங்கன்னா நீலகிரி வடக்கு பகுதியில் தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழைப்பொழிவு அப்படியே தெற்கு நோக்கி நகர்ந்து நீலகிரியும் அதேபோல் கோயம்புத்தூருக்கு வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனக்கு கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ள கோயம்புத்தூர் மக்கள் கவனமாக இருங்க. பலத்த சூறாவளி காற்றுடன் தற்பொழுது மழை வந்து கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர் நோக்கி கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ அடுத்து சேலத்தில் கூட இப்போ மழை பெஞ்சிருக்கும். சேலம் மாவட்டம் முழுவதுமே பரவலாக இல்லை. சேலம் மாவட்டம் ஒரு சில இடங்களில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் கனமழை பதிவாக இருக்குது. அதேபோல் நம்ம சொன்னபடி வட உள் மாவட்டம் குறிப்பாக ஆம்பூர், குடியாத்தம், ஜோலார்பேட்டையோட இந்த குப்பம், அதாவது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கர்நாடகா எல்லையோர பகுதியில் கனமழை இன்றைக்கி வந்து தொடங்கி விட்டது. தற்பொழுது கூட பார்த்திங்கன்னா குப்பம், ஆம்பூருடைய மேற்கு புறம் ஒரு மலை மேகம் தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது. அது வந்து திட்டுத்திட்டான ஒரு மேகம் தான். அது வந்து கண்டிப்பாக மழை கொடுத்துருக்கும். ஆனால் வட உள் மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து முற்றுப்புள்ளி வைத்து விட்டது. நாளைக்கு பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் ஏகப்பட்ட இடங்களில் மழை பதிவாகும். எனவே கவலைப்படாதீங்க. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, மதுராந்தகம், திருவண்ணாமலை மாவட்டம், அதேபோல் குடியாத்தம், வேலூர், அதேபோல் ஆரணி, அரக்கோணம், ராணிப்பேட்டை மாவட்டம், பழவேற்காடு, பொன்னேரி, நாளைக்கு சென்னைக்கெல்லாம் மதியமே மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது. சென்னை முதல் பழவேற்காடு, செய்யாறு, கடலோரம், அதாவது சென்னை கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை நாளை முதல் மதியம் வரைக்கும் இருக்குது. பிறகு மதியம் நேரமாக அது அப்படியே வட உள் மாவட்டங்களை மையமாக வைத்து நீண்ட நேரம் மழை பெய்யும். எனவே சென்னைக்கெல்லாம் கனமழை இருக்குது. ஆனால் அதை விட கூடுதல் மழை அப்படிங்கிறது காற்றுடைய குவிதல் பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்களை குவிய போகுது. சித்தூர், குடியாத்தம், ஆம்பூர், ஜோலார்பேட்டை மற்றும் அரூர், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் கண்டிப்பாக நாளைக்கு இன்றைக்கே பார்த்திங்கன்னா மேகங்கள் சூழ்ந்திருக்கும். மழை வருவது போல் ஒரு தூறல் துளிகள் கூட விழுந்திருக்கலாம். ஆனால் நாளைக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் பரவலாக கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கிறது. நாளை கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே நாளை பரவலாக கனமழை ஆங்காங்கே பதிவாகும் கண்டிப்பாக. ஸோ எனவே நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக மழை பெய்யுங்க. அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய தாலுக்கா, ஊர், மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு இருக்குது. கவலையெல்லாம் விட்டு தள்ளிடுங்க. மழை வருமா வராதான்னு ஒரு குழப்பமாக இன்னும் கேட்காதீங்க. அதாவது சார் மழை வருமா வராதா, எங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது, ஒருவேளை இந்த ஆண்டும் மழை இல்லாமல் போயிடுமா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக நல்ல மழை பெய்யும். விவசாயத்திற்கு மிகவும் செழிப்பான ஒரு மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்குது. அதே போல் ஏரி குளங்கள் நிரப்பும் அளவிற்கு இந்த ஆண்டு அதிகமான மழைக்காலங்களும் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான மழைக்காலத்தில் பார்த்து அதிகமான குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காலம், வடகிழக்கு பருவமழை காலம் மிகவும் சிறப்பான ஒரு ஆண்டு தான். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 2025 பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறப்பான ஒரு மழைக்காலங்கள் கூட சொல்லலாம். இப்போ வந்து கோடையில் கூட ஏதோ ஒரு மழைக்காலங்கள் போல் மழை வந்து பெய்ய போகுது. வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த கோடை மழை, அதாவது இடியுடன் கூடிய கனமழை அப்படிங்கிறது வட மாவட்டங்களில் தொடரும், டெல்டாவில் தொடரும், தென் மாவட்டங்களில் தொடரும், மேற்கு மாவட்டங்களில் தொடரும். இந்த மழைப்பொழிவு நாளையோடு முடிய போது கிடையாதுங்க. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தொடருங்க. கண்டிப்பாக நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள் அடுத்த ஒரு வாரம் அல்லது 2 வாரங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 10 தினங்களுக்காவது கண்டிப்பாக இந்த சுற்றுமழை, அதாவது இந்த கோடை மழை அப்படிங்கிறது மேற்கு மாவட்டங்கள் முழுவதும் தொடர்ந்து தினமும் மாலை இரவு மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எனவே காலையில் விட்டு தள்ளிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சி ஒன்று வரப்போகுது. அது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா மார்ச் இறுதி நாள் உருவாகும். அது அப்படியே ஏப்ரல் முதல் வாரத்தில் நம்ம தமிழகம் வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அது வந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாகவோ அல்லது காற்று சுழற்சியாகவோ நம்ம இலங்கை மற்றும் தமிழகம் நோக்கி வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஆனால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இது வந்து ஜஸ்ட் ஒரு வாய்ப்பு தான். இப்போதைக்கு அது வரலாம், வந்து இனி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே வந்துச்சுன்னா நல்ல மழை கொடுக்குங்க. அது அந்த சுழற்சி மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு பெனிஃபிட். நம்ம தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா கோடை வெயில் குறையும், மழை பற்றிங்க அதிகமாக காணப்படும். அந்த சுழற்சி நம்ம தமிழகம் நோக்கி வருவதற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% வாய்ப்பாக இருக்குது. இன்னும் ஒரு 50% பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உறுதி செய்யப்படும். எனவே தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாகிட்டு தாங்க இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவு வரையே கோடை காலத்தில் அதிகமான சுழற்சிகள் உருவாகும். கண்டிப்பாக அதில் ஒரு தீவிரமான நிகழ்வுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து இன்று இரவு பார்த்திங்கன்னா கேரளாவில் மழை பெய்யுது. அந்த மழைப்பொழிவு அப்படியே தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வரைக்கும் முன்னேற்றம் அடையும். அதாவது திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி, ராஜபாளையம்,
போடிநாயக்கனூர், தேனி மாவட்டம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை பெய்யலாம். கண்டிப்பாக சூறாவளி காற்று வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கேரளாவில் மழை பெய்யுச்சுங்களேன், தேனி மாவட்டம், ராஜபாளையம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இடிமின்னல் நேரடியாக பார்க்க முடியும். இடிமின்னல் பார்த்திங்கன்னா அப்படியே மின்னிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம அந்த கேரளாவில் மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழக மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்கள் நன்றாகவே பார்க்க முடியும். அந்த இடியோட சத்தமும் அந்த இடிமின்னலுடைய தாக்கமும் நம்ம வந்து உணரப்படலாம். எனவே கவனமாக இருங்க. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா இதைவிட சிறப்பான மழைப்பொழிவு காத்திருக்கிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக மழை உண்டு. வட மாவட்டங்களுக்கும் நாளைக்கு கண்டிப்பாக மழை இருக்குது. கடலோர மாவட்டங்களுக்கும் நாளைக்கு கண்டிப்பாக மழை இருக்குது. தென் மாவட்டம் குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்கள் நாளைக்கு வந்து பரவலாக மழை வந்து மாறிவிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காற்றுடைய குவிதல் மேற்கே தாங்க குவிய போகுது. ஏன்னா அதை நல்லா புரிஞ்சுக்கணும். காற்று உங்கள் மாவட்டம் முழுவதுமே மழை கொடுப்பதற்கும் காற்று தான் பார்த்திங்கன்னா அமைகிறது. அதே போல் உங்கள் மாவட்டங்களுக்கு அதிகமான மழை கொடுப்பதும் காற்று தான். ஏன்னா காற்றுடைய குவியணும். உங்கள் மாவட்டம் தான் நல்ல ஒரு மழை பெய்யணும்னா காற்று வந்து சாதகத்தை ஏற்படுத்தணும். ஸோ இப்போ வந்து கடலோர மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மதியம் மழை தொடங்கும். நாளைக்கு பார்த்திங்கன்னா மதியம் மழை தொடங்கிடும். பிறகு மாலை நேரத்தில் மழை இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா மாலை இரவு நேரத்தில் பெரும்பாலும் உள் மாவட்டங்கள் தான் மழை பெய்யும் பரவலாக. ஏன்னு கேட்டிங்கன்னா கடல் காற்று மதியம் நுழையும் போது கடலோரம் மழை தொடங்கும். அந்த மலை மேகத்தை அப்படியே மேற்கு நோக்கி தள்ளி அது அப்படியே உள் மாவட்டங்கள் குறிப்பாக மேற்கு மாவட்டங்களை நோக்கி அப்படியே பார்த்திங்கன்னா தள்ளப்படும். ஸோ இதுதான் இந்த கிழக்கு காற்று வலுவாக வீசும் என்பதனால நாளை முதல் கடலோர மாவட்டங்களுக்கு மதிய நேரத்தில் மழை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் மேற்கு உள் மாவட்டங்களில் பரவலாக கனமழை வந்து காணப்படும். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் பதிவாகும். எனக்கு கவலை விட்டு தள்ளிடுங்க. கண்டிப்பாக மழை இருக்குது. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு இந்த சுற்று கண்டிப்பாக அமையும். இதுவரைக்கும் மழையே பெய்யாத சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், சித்தூர் வட உள் மாவட்டங்களுக்கு நம்ம அறிவித்த தேதி வந்துவிட்டது. நாளை முதல் இப்போவே பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்களில் இன்றைக்கே பார்த்திங்கன்னா தூறல் மிதமான மழை வட உள்பகுதி, அதாவது வேலூர், சித்தூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழை தரக்கூடிய மேகங்கள் உருவானது. அந்த மேகங்கள் மழையாக மாற்றுவதற்கு கடல் காற்று இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாதம் கொடுக்கலாம். இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. நாளை முதல் அந்த கடல் காற்றுடைய வேகம் அதிகரிக்கும். கண்டிப்பாக நாளை முதல் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் முழுவதும் குறிப்பாக வட உள் மாவட்டங்கள் சித்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் நாளைக்கு கண்டிப்பாக மழை இருக்குது. வட உள் மாவட்டங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக மழை பெய்தே தரும். நாளை முதல் வட மாவட்டங்களுக்கு பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். நன்றிங்க. அடுத்தடுத்த அறிக்கையில் வந்து கொண்டிருக்கிறது, தவறாமல் பாருங்கள். நன்றிங்க.